ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்திட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வந்து நல்லா பொரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வறுக்கணும். ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்தி பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10 முந்திரியை உடச்சி இது கூட சேர்த்தி நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுத்தது 2 பச்சை மிளகா, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி இது கூட சேர்த்திட்டு ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்தி நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு சின்ன கேரட்டை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 5 பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்துற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கோங்க. நான் ஃப்ரோசன் பீஸ் சேர்த்துறதுனால கடைசியாக சேர்த்த போகிறேன். காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு நம்ம முதல்ல வந்து காய்க்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்திருந்தோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரோசன் பீஸ் சேர்த்தி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ரவையை மொத்தமாக சேர்த்தணுன்னா கட்டி சேர்ந்துடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கணும். ரவையை சேர்த்துனதுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கலாம். கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலை சேர்த்திட்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அத்தன்டிக் சவுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.